சோசியல் மீடியா ஃபுல்லாவே இப்ப ஆக்டர் ரவி மோகன் மற்றும் ஆர்த்தி ரவியோட டிவோர்ஸ் இஷ்யூ தான் பெரிய அளவுல பேசப்பட்டுக்கிட்டு வருது. ஆக்சுவலா ஆர்த்தி ரவி மோகனுடைய செயல்னால கடுப்பாகி அவருக்கு எதிராக அறிக்கை ஒண்ணு வெளியிட்டதுக்கு அப்புறம் ரவி அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணாம அமைதியா இருந்ததுனால பலருமே ஆர்த்திக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி ஆக்டர் ரவி 5 பக்க அளவுள்ள அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு ஆர்த்தியும் அவங்களுடைய குடும்பமும் தன்னை பணத்துக்காக மட்டும் தான் பயன்படுத்தினதாகவும் தன்னை கணவனா பார்க்காம பொன்முட்டை ஈட்டுற வாத்தா மட்டுமே பார்த்ததாகவும் சொல்லி அதிர்ச்சி அளிச்சிருந்தாரு. இதனால இவர் பக்கமும் நியாயம் இருக்குன்னு சொல்லி பலர் இவருக்கும் சப்போர்ட் பண்ண தொடங்கியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த இஷ்யூல சம்பந்தப்பட்ட ஆர்த்தி ரவியோட அம்மாவான சுஜாதா விஜயகுமார் அவர்கள் ரொம்ப நாட்களா அமைதியா இருந்துகிட்டு வந்த நிலையில ரீசெண்டா தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, கடந்த 25 வருடங்களா திரைத்துறையில ஒரு தயாரிப்பாளரா இருந்துகிட்டு வரேன். ஒரு பெண்ணா இவ்வளவு காலம் இந்த துறையில நீடிச்சிருக்கிறது எவ்வளவு சவாலான விஷயம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இத்தனை வருஷங்கள்ல படம் ரிலீஸ் அப்ப அந்த படம் சம்பந்தம் இல்லாம வேற எதுக்காகவும் நான் மீடியா முன்னாடி வந்ததில்ல. இப்ப முதல் முறையா என்னை பத்தி எழுந்திருக்கக்கூடிய அவதூறுகளுக்கு பதில் அளிக்கக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கேன். கடந்த சில காலமாவே கொடுமைக்காரி, குடும்பத்தை பிரித்தவள், பணப்பை, சொத்தை அபகரித்தவள் எல்லாம் இப்படி பலவிதமான விமர்சனங்கள் என்னை பத்தி உலாவிக்கிட்டு வருது. அப்பயே இதுக்கெல்லாம் விளக்கம் தரணும்னு விரும்பினேன். ஆனா என் குழந்தைகளோட எதிர்காலத்தை மனசுல வச்சு மௌனமா இருந்துட்டேன். இப்பயே நான் பதில் சொல்லலனா என்னை பத்தி திரும்ப திரும்ப சொல்லப்பட்டுக்கிட்டு வரக்கூடிய பொய்கள் உண்மையாகிடும்ன்றதுனாலதான் இந்த விளக்கம். கடந்த 2007ல வீராப்பன்ற ஒரு படத்தை நான் முதல்ல தயாரிச்சேன். சுந்தர்சி அவர்கள் ஹீரோவா நடிச்ச அந்த படம் எனக்கு வெற்றியை கொடுத்துச்சு. தொடர்ந்து சின்னத்திரை தயாரிப்புல மட்டுமே கவனம் செலுத்திக்கிட்டு வந்த எனக்கு 2017ல என்னுடைய மாப்பிள்ளை திரு ஜெயம் ரவி அவர்கள் நீங்க திரைப்படமும் தயாரிக்கணும்னு யோசனை கொடுத்தாரு. அதனால நான் திருப்பியும் திரைப்படம் தயாரிக்க ஆரம்பிச்சேன். ஆனாலும் உறவு ரீதியா நெருங்கின ஒருத்தரை தொழில் ரீதியா அணுகிறப்ப அது குடும்பம் மற்றும் தொழில் ரெண்டத்தையும் பாதிச்சிடக்கூடாதுன்றதுல உறுதியா இருந்தேன். சோ அந்த வருஷம் தயாரிக்கப்பட்ட அடங்குமறு திரைப்படம் விமர்சனம் ரீதியா பாராட்டுக்களை பெற்றாலும் வணிக ரீதியா வெற்றி படமா அமையல. இருந்தாலும் தொடர்ந்து திரைப்படங்களை தயாரிக்கணும்ன்ற ஆலோசனையா என்னுடைய மாப்பிள்ளை ஜெயம் ரவி அவர்கள் சொன்னாரு. அந்த ஆலோசனையின் பேர்ல தான் நான் அடுத்தடுத்த படங்களை தயாரிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டேன். இந்த காலத்துல ஒரு திரைப்பட தயாரிப்பாளரோட பணின்றது அவங்க திரைப்படத்தோட தொடக்கத்தப்ப கேமராக்களுக்கு முன்னாடி கைகூப்பி நிக்கிறதும், படம் ரிலீஸ் அப்ப பைனான்சியர்களுக்கு முன்னாடி கை கட்டி நிக்கிறதுன்னு ஆயிருச்சு. சோ இதுக்கு நானும் விதிவிலக்கல்ல. அடங்கமறு, பூமி மற்றும் சைரன் இப்படி தொடர்ந்து 3 படங்களை என்னுடைய மாப்பிள்ளை ஜெயம் ரவி அவர்களை ஹீரோவை வச்சு எடுத்தேன். இந்த படங்களுக்காக கிட்டத்தட்ட 100 கோடிக்கும் மேல பைனான்சியர்கள் கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கேன். அந்த பணத்துல 25% ஜெயம் ரவி அவர்களுக்கு ஊதியமா வழங்கியிருக்கேன். இதுக்கு என்கிட்ட அவர்கிட்ட செஞ்சுக்கிட்ட ஒப்பந்தம், அவருடைய பேங்க் கணக்குல செலுத்தின பரிமாற்றம், அவருக்காக நான் செலுத்தின வரின்னு இப்படி எல்லா ஆதாரங்களுமே இருக்கு. ஆனா இப்ப ஜெயம் ரவி அவர்கள் இந்த படங்களோட வெளியிட்டப்ப அவரை நான் என்னுடைய பல கோடி ரூபாய் கடன்களுக்காக பொறுப்பேத்துக்க வச்சதா பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இதுல கொஞ்சம் கூட உண்மை இல்ல. சொல்லப்போனா அவரை வெறும் ஹீரோவை மட்டுமே நான் பாத்திருந்தாலும் கூட அப்படி ஒரு கட்டாயத்துக்கு தள்ளிருக்க மாட்டேன். ஆனா அவரை என்னுடைய மாப்பிள்ளன்றதையும் தாண்டி என்னுடைய சொந்த மகனாவே தான் பார்த்தேன். அதனாலதான் அவருக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்றதுல உறுதியா இருந்தேன். ஒரு பெண் என்ற நிலையை கடந்து ஒவ்வொரு படம் வெளியிடும் போதும் விடியற்கால 5 மணி வரை வாங்கின கடனுக்காக கிட்டத்தட்ட வெள்ள சுவரை தவிர பைனான்சியர்கள் நீட்டக்கூடிய எல்லா இடங்கள்லயும் கையெழுத்து போட்டு பல கோடி ரூபாய் நஷ்டங்களையும் மன உளைச்சலையும் நான் மட்டுமே ஏத்துக்கிட்டேன். ஜெயம் ரவி அவர்கள் சொன்னது போல கோடிக்கணக்கான ரூபாய்க்கு நான் அவரை பொறுப்பேற்க வைக்கவே இல்ல. ஒரே 1 ரூபாய்க்கு அவரை நான் எங்கேயாவது பொறுப்பேற்க வச்சிருந்தேனா அதுக்கான ஆதாரம் இருந்துச்சுன்னா அதை அவரு எங்க வேணாலும் வெளியிடலாம்னு இது மூலமா கேட்டுக்கிறேன். இன்னும் நான் மகனாவே நினைக்கிற திரு ஜெயம் ரவி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். எப்பவும் உங்களை ஒரு கதாநாயகன் பிம்பத்திலேயே நாங்க பாக்குறோம், ரசிக்கிறோம். ஆனா நடந்துகிட்டு வர பிரச்சனையில உங்க மேல அனுதாபம் வரணும்ன்றதுக்காக அறிக்கையில நீங்க சொல்ற பொய்கள் அந்த கதாநாயகன் பிம்பத்தில இருந்து உங்களை தரம் தாழ்த்துது. நீங்க என்னைக்கும் ஹீரோவாகவே இருக்கணும். வார்த்தைக்கு வார்த்தை நீங்க என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுவீங்களே, அந்த அம்மாவோட ஆசை என்னன்னா என் பேர குழந்தைகளோட சந்தோஷத்துக்காக என்னுடைய மகளும் நீங்களும் இணைஞ்சு வாழணும்னு உணர்வு பூர்வமா விரும்புறேன். அழகா வாழ்ந்து வந்த ஒரு மகளை வாழ வெட்டியா பாக்குறதுல இருக்கிற துயரம் ஒரு தாயோட மனசுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த துர்பாக்கியம் எந்த பெற்றோருக்கும் வரக்கூடாது. மீடியாஸ்க்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், இது என்னுடைய கடைசி வேண்டுகோள். மகளோட குடும்பத்தை பிரிச்சவ சித்திரவதை செஞ்ச மாமியார்னு சொல்லி பழிய சுமத்தி என் மேல முத்திர குத்தாதீங்க. ஏன்னா என் வாழ்க்கையோட ரொம்ப கஷ்டமான இந்த நேரத்துல அந்த குற்றச்சாட்டுகளை தாங்குற சக்தி என்கிட்ட இல்லன்னு ஆர்த்தியோட அம்மா சுஜாதா விஜயகுமார் அவர்கள் ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காங்க.